guys, welcome back to our my channel. நம்ம சேனல்ல மோட்டோ விலாகிங் டிராவலிங் பற்றி வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து ஒரு மோட்டோ விலாக் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி December 31. சரி இன்றைக்கியாவது நம்ம ஒரு சின்ன ரைட் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி என் பைக் வந்து கொஞ்சம் கோளாறாக இருக்குது. அதனால் வந்து நம்ம தெரிஞ்சவங்க பைக் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ரொம்ப செலிப்ரேஷன்லாம் இந்த வருஷம் இல்லை. சும்மா லைட்டாக ஒரு 10 கிலோமீட்டர் அப்படியே ட்ரைவ் போயிட்டு சாப்பாடு இருக்குது. அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், வெயிட் பண்ணிருக்கான். சாப்பாடு சாப்பிட்டு டிக்கியில் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாடையும் சாப்பிட்டு ஒரு சிம்பிளாக தான் இன்றைக்கி, அதாவது இந்த நாளை மறக்கக்கூடாதுன்றதால தான் அந்த கேமராலாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ரைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்கூட்டியில் பண்ணுறது எனக்கே தான் ஃபஸ்ட் டைமு, ஒரு மாதிரி இருக்குது. இதில் வேறு ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகலை. ஓகே, நல்லா இருக்குது. பக்கத்தில் வந்து இந்த பைபாஸ், அது என்ன பைபாஸ்னு பேர் தெரில. ஓகே, நான் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி போயிட்டு அநேகமாக கொஞ்சம் தான், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்குது. என்னுடைய மெமரிஸ்க்காக தான் நான் இது எடுத்து வைக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் நான் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் 2024 லாஸ்ட் ரைட் அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். நம்ம வந்து இதுக்கப்புறம் கண்டினியூவாக மோட்டோ விலாக் ரைடு வீடியோ வரும். மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், பண்ண மாட்டேருக்கீங்க. ஓகே, நம்ம பைக்கை வந்து தரமாக ரெடி பண்ணி வாரத்தில் 2 ரைடு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணணும். இந்த ஸ்கூட்டியில் வேறு பிரேக் அடித்தா முன்னாடி வரப்போகுது. சரி, ஓகே, நம்ம வந்து இந்த ஓட்டை கடிக்கலாமா? நம்ம பைக்காக இருந்தால் ஃபாஸ்ட்டாக போயிடும், பட் ஸ்கூட்டிலாம் நம்ம வந்து அவ்வளோ ஜாஸ்தி ஓட்டுறதில்லை, அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக இது எந்தன்னு பார்த்தீங்கன்னா கோவூர் பைபாஸ் மேலே வந்து இந்த போரூரில் ஏறினீங்கன்னா தாம்பரத்தில் போயிருக்கோம். அந்த பைபாஸு பக்கத்தில் இது சின்ன சர்வீஸ் ரோடு. கோவூருக்கு தான் போயிட்டு இருக்கேன், ஏன்னா கோவூர் தான் பையன் ஒருத்தருக்கான். நம்ம வீட்டிலேருந்து கோவூருக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். அதனால தான் லைசன்ஸு இல்லாமல் வண்டியே ஓட்டாதே, போலீஸ் மடக்கிறானுங்க. போலீஸ் பார்த்தவொடனே அல்லு விட்டுடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைசன்ஸ் எடுத்துகிட்டு வரல, இது ஆர்சி புக்கிங் இந்த வண்டிக்கு இருக்கான்னு வேறு தெரியல. ஏன்னா வண்டி வாங்கின அப்படியே வந்துட்டோம். கொஞ்சமாக பிசு தட்டிச்சு, அப்படியே நம்ம பெண்டு போட்டு வந்தாச்சு. இந்த லாரி பக்கத்துலேயே வந்தாச்சு. லாரிங்க தான் யூட்டர்ன் பண்ணுதா இந்த சின்ன இடத்துல. இன்றைக்கெலாம் ரொம்ப அப்படா நவர மாட்டேங்குது. இப்போ யாருன்னா பார்த்தாங்கன்னா நான் போதில் இருக்கிறதா நினைப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி நம்ம ரொம்ப நாள் ஆட்டோவை ஓட்டிட்டுன்ட்டு இது ஓட்டோவோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது, பிசிறு தட்டுது லைட்டாக. நம்ம பைக்காக இருந்தால் ஒரு ஆள் கட்டாலும் கீர் பைக்காக இருந்தால், ஏன்னா இது அப்படியே இந்த சீட்டு வேறு வலிக்கிட்டு போகுது முன்னாடி. நிறைய இன்றைக்கி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கவர்மெண்ட்டுக்கு சரியான வசூல் வரலாம். மறக்காமல் எங்கே போனாலும் சேஃபாக ஹெல்மெட்டு போட்டு போங்க. இன்றைக்கி நியூ இயர், நிறைய பேர் வந்து தண்ணி அடிப்பீங்க. தண்ணி அடிக்காதது அது உங்களுடைய விருப்பம். கவர்மெண்ட்டே விற்குது, வாங்கி குடிக்கிறீங்க. இந்த ரோட்டில் மட்டும் கொஞ்சம் இருட்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, வாய்ஸ் மட்டும்தான் வரும். தண்ணி அடிக்காது உங்கள் விருப்பம். மறக்காமல் இன்றைக்கி நிறைய ரைடு போவீங்க. நானே போக வேண்டியது, பைக்கு சரியில்லாத காரணத்தினால் போகவில்லை. அதனால் நீங்கள் வந்து ரைட் போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க, குடிக்காத போங்க, முடிஞ்சாலும் குடிக்காத போங்க. குடிக்க வேணான்னு நான் சொல்ல, அது உங்களுடைய இஷ்டம். நான் வருஷத்தில் ஒரு நாள் குடிக்கலாம் அப்படின்னு உங்கள் மைண்ட் செட் இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள், இந்த வயசில் பண்ணாத எப்போ பண்ணுறது. பட் கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃப்டியாக இருங்க, ஃபேமிலி நினச்சி பாருங்கள். கம்மியாக குடிங்க, கம்மியாக ரைட் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக போகாதீங்க, ஸ்லோவாக போங்க. அதான் இதெல்லாம் சொல்லணுன்னு நான் ரொம்ப நாள் ஆச்சு இதுமாரி பேசி. கொஞ்சம் லேக் ஆகுது, அப்படியே விட்டு வருது பேச்சு, திக்கி வருது. ஓகே கைஸ், நான் வந்து இது வீடியோ மாரி இருக்காது. நான் முடிஞ்சால் இன்னும் ஒரு அளவுக்கு கண்டினியூ பண்ண பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன்.
முடிஞ்ச அளவுக்கு ட்ரை ஐயோ நேரம் வந்து அப்பாடா. சரி ஓகே, பாய் 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 பாய். அப்பாடா ஐயோ நேரம் சாப்பாடு ஊந்துட்டு இருக்கோம். ஓகே, சாப்பாடு வந்துட்டு இருக்கோம். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பரோட்டா 2 பரோட்டா ஒரு சிக்கன் நூடுல்ஸ் இருக்குது. ஏன்னா லேட் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 ஆகுது. நான் 12 மணிக்குள்ளே அங்கே போய் ஆகணும். அப்படா வாங்கின்னு வர சொன்னான் பையன், அதனால் போயிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், மறக்காமல் பாருங்கள். இது நான் போடுவேன்னா நானே தெரில இந்த வீடியோ. ஏன்னா இருட்டாக இருக்குது, நான் என் மூஞ்சியும் காட்டல. என்னுடைய மெமரிஸ்க்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, பை பாய் 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 பாய். சேஃபாக இருங்க.